உங்க கையில வெறும் ₹20 இருந்தா போதுங்க, நீங்களும் ஜப்பான் ஸ்டாக் மார்க்கெட்ல ETF மூலியமாவே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஜப்பான் மார்க்கெட் எப்படி ஒரு பெர்ஃபார்ம் கொடுக்கணும்னு நம்ம பார்த்தோம்னா, 20 வருஷம் மட்டும் இந்த ஜப்பான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒஸ்ட் பெர்ஃபார்மிங்ல தான் இருந்தது. ஆனா இனிமே பார்த்தீங்கன்னா ஜப்பான் மார்க்கெட் தான் அடுத்த 20 வருஷத்துக்கு அதிகமா ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஒரு இன்டெக்ஸாவே இருக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்காரனும் சரி லாஸ்ட் பெஞ்சுக்காரனும் சரி தான் நம்மளுக்கு டீச்சர்ஸ்ட்ட வந்து எந்த ஒரு பிரச்சனைனாலும் அமுட்டிட்டு இருப்பான். ஆனா அந்த சென்டர் பெஞ்சுக்காரன் இருக்கான்ல, சைலண்டா அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். அதே மாதிரி தான் ஜப்பானும், அவங்களுக்கு வந்து குளோபல்ல நிறைய ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்க ரூட் பார்த்தீங்கன்னா கிளியராகவே இருக்கு. இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மிங்காக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லாங் இயருக்கு அப்புறம் ஆல் டைம் ஹை வச்சிருக்காங்க. பொதுவாகவே இந்த மாதிரி இன்டெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் இயருக்கு அப்புறம் ஆல் டைம் ஹை வைக்கணும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இது ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பா கன்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஜஸ்ட் நீங்க உங்க broker அக்கௌண்ட்லயே நீங்க திறந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ETF நீங்க வந்து ஜப்பான் ETFன்னு தேடினீங்களாலே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம்.